தமிழகம் முழுவதும் 40,000க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். வாலாந்தூர்ல உங்கள் ஸ்டாலின் கேம்ப் திட்டம்னு சொல்லி ஒரு கேம்ப் நடத்துறாங்க. பொதுமக்கள் நிறைய அவங்க குறை நிறைகளை சொல்றதுக்கு மனு கொடுக்க தயாராக வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இங்க விஓ ஆபீஸ்ல இருந்து நிறைய விஓ நாட்டாமை என்று சொல்லக்கூடிய கிராமத்து நிர்வாகிகள் யாருமே வரல. பொதுமக்களுக்கு எந்த ஒரு பணியும் செய்கிற மாதிரி இல்லை. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. விஓலாம் நிறைய பேர் வரல. அதனால் மக்களுக்கு நிறைய சிரமமாக இருக்குது. அரசு அதிகாரிகள் இது மாதிரி மெத்தன போக்கோடு இருந்தால் பொதுமக்கள் ரொம்ப சிரமத்தோட கையாளுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பணியும் ஒரு அவசர தேவைக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க இந்த அரசு அதிகாரிகளை முடுக்கி விடாம மெத்தன போக்கில் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் விட்டுருக்காங்க வாலாந்தூர் பஞ்சாயத்தில். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த அரசு அதிகாரி மனு வாங்கலை. அதுக்கு என்ன காரணம்? இவங்க ஒட்டுமொத்த ஆளுநர் தமிழ்நாடு பூரா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கும் தெரியல, அரசுக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு தேதியை மாற்றி வச்சிருக்கலாம். அதாவது முகாம் தேதியை மாற்றி வச்சிருக்கலாம். வர்ற மக்களை ஒன்று அலைக்கழிக்க விடாமல், வர்றவங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் பூரா அதாவது அங்கிட்டு இருந்து வேலை விட்டு போட்டு வந்துருக்கீங்க. இதை மக்களுக்கு தெரியப்படுத்திக்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி அடுத்த ஒரு தேதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று அரசு சார்பாக சொல்லிருக்கலாம். இல்லை இப்போ இருக்கிற அதிகாரியாச்சும் சொல்லிருக்கலாம். இந்த பாவத்தை மக்களுக்கு அது தெரியாமல் போச்சு. இது வந்த மக்கள் கூட திரும்பி போகிறாங்க. இது அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இருக்கிற மக்களுக்கு அடுத்த டைம் ஒரு நல்ல டைமாக பார்த்து ஒரு முகாம் ஏற்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு பட்டா மாறுதலுக்கு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இங்கே எதுவுமே இல்லைன்றாங்க. மனு கொடுக்க வேணாம்ன்றாங்க. ஒன்று ஆதார் கார்டுக்கு கொடுன்றாங்க, ரெண்டாவது 100 நாள் வேலைக்கு கொடுன்றாங்க, மூணாவது இந்த 1000 ரூபா பணத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த 3க்கு மட்டும் கொடுன்றாங்க. 100 நாள் வேலையில் இங்கே இந்த வாலாந்தூர் ஊராட்சியில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு. இங்கே இன்ன வரைக்கும் இங்கே யாருமே சரி பண்ணலை. எங்களுக்கு நம்பிதான் ஜோதிக்கு வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. கோயில் பின்னால் தான் இருக்கு. அதில் பட்டா இருந்தால் எழுதி கொடுக்க மாட்டாங்க. பக்கத்துலேயே பட்டா போட்டிருக்காங்க. எங்களுக்கு எழுதி நாங்களும் ஆசைப்பட்டு எழுதி கொடுக்க மாட்டாங்க.